குரு ஆஸ்ட்ரோ டிவைனர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 2ஆம் தேதி, அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் படி ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகின்றது. இது 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி பார்க்கின்றது. விருச்சிக ராசியிலிருந்து கடக ராசி பார்க்கும்போது 9வது இடம் பாக்கியஸ்தானம். இந்த அடிப்படையில் விருச்சிக ராசிக்கு மட்டும் குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து கவனியுங்கள். 12 வருடம் கழித்து இப்போ உச்சத்துக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப சிறப்பான காலகட்டம் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. செவ்வாய்க்கு மேஷம் ஒரு வீடுன்னா விருச்சிக ராசி இன்னொரு வீடு. அதனால இது 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பது, விருச்சிக ராசியிலிருந்து 9ஆம் இடமாக குரு வருவது ரொம்ப சிறப்பான காலகட்டம் தான். அக்டோபர் மாதம் வரைக்கும் விருச்சிக ராசியில இருக்கும். அந்த அடிப்படையில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த பலன் சொல்வதாக இருந்தால், பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த இதுல சிம்பிள பாத்தீங்கன்னா தேளுடைய வடிவம் தான் கொடுத்துருப்பாங்க. தேல் பாத்தீங்கன்னா அது எங்கன்னா ஒரு வாரமா தான் போயிட்டு இருக்கும். சும்மா இது நம்ம வீடு சலாடிக்கும் போது என்ன இருக்குன்னு கொட்டும். இதே போலதான் விருச்சிக ராசியோடைய காரங்களுடைய குணங்கள். அவங்களை எதுவும் கடுக்காத விட்டா எந்த தொல்லை கிடையாது. மீறி அவங்க காலம் மிதிச்சிங்கன்னா அவங்க பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டீங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்றது முழுமையான இது விருச்சிக ராசிக்காரர்கள் தான் பொருந்தும். எதிர்ப்பு சமாளிச்சுட்டு மேல எழுத திறன் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கின்றது. அந்த அடிப்படையில இந்த குணமே இருக்கும் போது அது சுபகிரகமான குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால விருச்சிக ராசியிலிருந்து கடக ராசியை 9ஆம் இடமாக இருக்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லா வரும். அது இல்லாம செவ்வாய் ராசிநாதன் கடகத்துல நீச்சமாக இருக்கும். அப்போ கடகராசிக்கு வரும்போது இப்ப இப்ப மீனத்துல இருக்கு செவ்வாய் ராசிநாதன். இது ஒரு 4-5 ஒரு 6-7 மாசம் தாண்டி கடகராசிக்கு வரும். ஏப்ரல் மாசம், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இந்த அக்டோபர் நவம்பர் காலத்துல செவ்வாய் கடகராசிக்கு வரும். அப்ப செவ்வாய் உங்க ராசிநாதன் நீச்சமாக ஆகிடுவார். ஆனால் அது நீச்சமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த குரு இல்லைன்னா அதை நீச்சமாக எடுத்துக்கொள்ளலாம். குரு கடகத்திலே இருக்கிறதுனால அது நீச்சபங்க ராஜயோகமாக மாறுகிறது. உச்சமான குரு உங்க ராசிநாதன் கடகத்துல நீச்சமாகும் போது உச்ச குரு கூட இருக்கும்போது அது நீச்சபங்க ராஜயோகமா மாறுகிறது. அதனால உங்களுடைய பலன் உங்க ராசிநாதனுடைய பலன் இந்த வருடம் முழுதுமே 2026, அடுத்த வருடம் 2027 குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் குறையாது. அதுல ஷூரிட்டியா உறுதியா சொல்லலாம். அதனால 12 ராசியில உங்க ராசிக்கு சிறப்பான காலகட்டமா தான் இருக்கும். அது காலபுருஷத்துல 8வது வீடு, அதாவது மேஷ ராசிக்கு விருச்சிக ராசி தான் 8ஆம் வீடு. அதனால இது 8ஆம் வீடுன்றது ஒரு ஆயுள், மரணம், ஜோதிடம், ரகசியமான விஷயங்கள், ஆராய்ச்சி மனப்பான்மை, அந்த ரகசியங்களை பாதுகாக்கிறது, சொத்துக்கள், உறவினர்கள், இதெல்லாம் சேர்ந்து இணைந்து அமைகிறது தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி, ஜலராசி என்று சொல்வார்கள். ஸ்திர ராசி. அது ரொம்ப ரொம்ப படுத்தப்படிக்க அது இருக்காது. ரொம்ப எடுத்து போட்டு வேகமா இருக்காது. செய்வாங்க, உட்காருனா உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு எது சரியோ அதை செய்யும் ராசி கொண்டவர்கள். இந்த ராசியில விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை, இந்த 4 பாதமும் இருக்கு. விசாகம் 4வது பாதம் மட்டும்தான் இருக்கு. விசாகத்தின் அதிபதி குரு. அதனால ஆரம்பமே நன்றாக இருக்கும். ஏன்னா துலாத்துல விசாக நட்சத்திரம் 3 பாதம் இருக்கு. அது கடைசி பாதம் விருச்சிகத்துக்கு இருக்கு. அதனால குருவுடைய ஆரம்ப கட்டம் இது தன் சொந்த நட்சத்திரத்துல விழுவதால் சிறப்பான காலகட்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் செல்கின்றது. அப்புறம் கேட்ட நட்சத்திரம் செல்கின்றது. அனுஷம் சனியின் நட்சத்திரம், கேட்டன்றது புதன் நட்சத்திரம். அதனால இந்த நட்சத்திர சாரத்துல அமையும் போது ராசியின் தன்மையும் அந்த நட்சத்திர சார தன்மையும் குருவுடைய பார்வையை சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி குணங்கள் வெளிப்படும். அந்த செய்யும் தொழில் வேலையுடைய தன்மையை அது வெளிப்படுத்துறதாக இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசிக்கு உள்ள ஆழ்ந்த உள் சிந்தனை அதிகம். அது வெளியே பாக்குறவங்களுக்கு தெரியாது. உள்முக சிந்தனை அதிகம். அது ஆன்மீக சிந்தனையா இருந்தாலும் சரி, எதிர்ப்புகளை வெளிப்படுத்துறதாலும் சரி, அது உள்ளாற்றல் கொண்டுதான் இருக்கும். ஏன்னா நீர் ராசி, அது ஸ்திர ராசி. உள்ளுக்குள்ளேயே சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும். பழி வாங்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அது யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா பழி வாங்க மாட்டாங்க சீக்கிரத்துல. அதான் சொல்ற, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே பொருந்தும்.
அதை எதற்குன்னு முடிவு பண்ணிட்டா முழு வலிமையுடன் செயல்படுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தீவிரமான மன உறுதி, ரகசியங்களை பாதுகாக்கிறது, ஆராய்ச்சி மனப்பான்மை, தலைமைத்துவம், விசுவாசம், நெருக்கடியான சூழலை வந்து வெற்றி பெறதுக்கான சாத்தியங்களை உருவாக்குறது, ஆன்மீக ஈடுபாடு, இதெல்லாம் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுடைய பண்புகளா இருக்கு, தன்மையா இருக்கு, பாராட்டக்கூட வேண்டிய விஷயம் தான் அதெல்லாம். இது வந்து நேர்மறையான விஷயங்கள்ல எதிர்மறையான விஷயங்கள் இருக்கு. நல்லதுன்னா சில கெட்டது இருக்குதானே செய்யும். அதுல வந்து உள்ளுக்குள்ள சின்ன போராமத்தனமும் இருக்கு. சில உணர்ச்சி அதிகமான உணர்ச்சி வசப்படுறது, அதாவது ரொம்ப ஹை சீக்ரெட்டான விஷயங்களை ரொம்ப பாதுகாக்கிறது. சில விஷயங்களை வெளிப்படுத்தலாம், தவறு கிடையாது. ஆனா எல்லா விஷயத்தையும் ரகசியங்களை பாதுகாக்கிறவங்க, அதாவது விருச்சிக ராசிகிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டா போதும், யார்கிட்ட சொல்லாதீங்கன்னா உயிரை போனாலும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி இது சில விஷயங்களை வெளிப்படுத்த தவறு ஒண்ணு கிடையாது. அது மாதிரி ரொம்ப ரகசியங்களை பாதுகாக்கிறதானோ, கொஞ்சம் போறாம அதிகமான உணர்ச்சி வசப்படுறது, உள்ளுக்குள்ளேயே இருக்கும், அது வெளியே தெரியாது. இது செவ்வாயின் வந்து எதிர்மறையான தன்மையை வெளிப்படுத்துறதா இருக்கும். இது மேஷ ராசியில வந்து செவ்வாயுடைய தன்மை வந்து நேரடியா நல்லாவே தெரியும். அவங்களுடைய ஆக்ரோஷம், எதிர்த்து பேசுறது, செயல்படுறது எல்லாமே வந்து செவ்வாயின் ஆற்றல் தன்மையை வெளிப்படுத்துறதா இருக்கும். அதே இதுல விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா அது உள்முகமாக திரும்பும். அந்த செயல்படுறது இது பண்றதெல்லாம் பாக்குறவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள வேலை நடந்துட்டு இருக்கும். தண்ணீர் வந்து மேல அப்படியே அமைதியா இருந்தா உள்ளுக்குள்ள ஒரு சுழற்சி இருந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் இது வந்து மேஷன்றது செவ்வாயின் சொந்த வீடுன்னா, விருச்சிகன்றது செவ்வாயின்றது வாங்கின வீடுனா எடுத்துக்கொள்ளலாம். அதனால இதோடைய எதிர்மறை ஆற்றல் இப்படிதான் அது உள்முகமாக திரும்பும். பொதுவா செவ்வாயுடைய இது என்னன்னா வீரம், தைரியம், தலைமைத்துவம், அந்த போர், ரத்தம் தொடர்புடைய மருத்துவம், ஆக்ரோஷம், விவசாய நிலம், வாகனங்கள், நிலங்கள், மண்மனை, இதெல்லாம் வந்து விருச்சிக ராசியுடைய, அதாவது செவ்வாயுடைய காரகத்தனம். இது நீர் ராசியா இருக்கிறதுனால இந்த தன்மை எல்லாம் வந்து செயல்படுறதுல வந்து ரிவர்ஸ்ல போகுது, உள்ளுக்குள்ளேயே அது செயல்படுறதா இருக்கும். அதாவது எப்படி சொல்றது, மேஷ ராசிக்காரங்க வந்து வண்டி வாங்க நினைச்சாங்கன்னா, வண்டியை பார்த்தாங்கன்னா ஓட்டணும்னு நினைப்பாங்க. உடனே அது ட்ரையல் பாக்குறீங்கன்னா உடனே எடுத்து வண்டியை ஓட்டி கிளம்புவாங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரங்க உடனே அது செய்ய மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த தவிப்பு, அந்த இது உந்துதல் இருக்கும். அதுக்கு நேரத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க. இது செவ்வாய் இந்த ஆண்தனம் கொண்டது. அது ஆண்தனம் கொண்டா நேரடியான சந்திக்கிறது. இது வந்து விருச்சிக ராசி பெண் தன்மை ஒரு இது. பெண் தன்மைனா அது அந்த பெண்ணுடைய சாயல் தனம் கிடையாது. அந்த பொறுமை நிதானமா காத்திருந்து அடிக்கிறது. அதனால மேஷ ராசிக்காரங்களுடைய விருச்சிக ராசிக்காரங்க வந்து ஒரு விதமான டேஞ்சர் தான். ஏன்னா மேஷ ராசிக்காரோட தெரிஞ்சிடும் இது கொஞ்சம் விலகமான இது. விருச்சிக ராசிக்காரங்களை எளிதா சீக்கிரம் ஜட்ஜ் பண்ண முடியாது. விருச்சிக ராசிக்காரங்களை வந்து 8ஆம் இடம் இருந்தனால நீண்ட ஆயுள், வெற்றிகள் வந்து கைவரப்படுறது, உள்முக ஆன்மீக சிந்தனை அதிகம், மருத்துவம், இன்ஜினியரிங், போலீஸ், ராணுவம் சார்ந்தவங்களாம் விருச்சிக ராசிகள்லாம் நல்லா சிறப்பிட்டு இருப்பாங்க. அதாவது காலபுருஷன் 8வது வீடா இருக்கிறதுனால இது ஒரு மர்மஸ்தானம் தான். இவங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனா இவங்க வந்து மற்றவங்களை வந்து எளிதாக புரிந்து கொள்வார்கள். ஆனா அந்த ரகசியங்களை, விஷயங்களை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரங்க. அது தேல் மாதிரி தான். அவங்களை தொல்லை பண்ணாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எதனா பிரச்சனை கொடுத்துனா அவங்களுடைய எதிர்ப்பை வந்து பிற ராசிக்காரர்கள் சமாளிக்க முடியாது. அது போல ராசி கொண்டவர்களுடைய பார்வை வந்து நற்பலனாக வந்து குரு பார்க்கறதுனால ரொம்ப சுபிக்ஷமான காலமா தான் இருக்கும். இது விருச்சிக ராசிக்காரங்கள் வந்து பிரபலமானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த விளையாட்டு வீரர்ல விராட் கோலி, மறைந்த கமலஹாசனோட விருச்சிக ராசி தான் நினைக்கிறேன். அண்ட் தென் ஐஸ்வர்யா ராய், அப்புறமா பணக்காரர்ல தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா சுனில் மிட்டல், இவங்கெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க தான். அதனால இந்த பிரபலமானவங்கள வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு, அவங்க எப்படி குணநலனோ இருந்தாங்களோட உங்களோட நீங்க தொடர்புபடுத்தி பார்த்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில குரு வந்து பார்வை வர்றதுனால என்ன மாதிரியான சாதக பலன்களா வருதுன்றத சொல்கின்றேன். இப்ப விருச்சிக ராசியிலிருந்து குரு பெயர்ச்சி ஆகுது வந்து கடகராசி. விருச்சிக ராசியிலிருந்து கடகராசி 9வது இடம், பாக்கியஸ்தானம். அது வந்து அந்த வீட்டின் தன்மை வந்து அதிர்ஷ்டம், தந்தை, உயர்கல்வி, வெளிநாடு பயணம், ஆன்மீகம், மேல் அதிகாரிகள், குரு, ஆசிரியர், இந்த தன்மையெல்லாம் வெளிப்படுத்துறது அந்த 9ஆம் வீடு. இப்ப குரு வர்றதுனால எதிர்பாராத லாபம், அதிர்ஷ்டம், ஏதாவது தடைகள் இருந்தா அதை தீர்ந்து பாக்கியங்கள் வந்து உங்களை தேடி வரும். இந்த வரும் குரு பயிற்சி காலங்கள்ல மாணவரின் கல்வி வந்து சிறப்புற்று இருக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய கல்வியெல்லாம் வந்து மேம்படும். உயர்கல்வியில வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வுல வந்து வெற்றி பெறுவார்கள். மாணவரின் கல்வி வாய்ப்பு எல்லாம் பிரகாசமா இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டுல செட்டில் ஆகுறது, புதிய குடியேற்றம், சுற்றுலாண்டு சுற்றி பார்க்கறது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல சிறப்புற்று இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதாவது தந்தையின் ஆதரவு, உங்களுடைய குருவுடைய ஆதரவு, ஆசிரியருடைய ஆதரவு, உங்களுடைய மேல் அதிகாரியின் ஆதரவு, இதெல்லாம் வந்து இந்த வரும் பயிற்சி அப்புறம் வந்து நீங்களே நன்றாக உணரலாம்.
அவர்களுடைய ஆலோசனைகள், ஆதரவு எல்லாமே கிடைப்பதாக இருக்கும். அது மாதிரி ஆன்மீக வளர்ச்சியும் வந்து உங்களுக்குள்ள உள்ளுணர்வுல ஏற்படும். ஆன்மீக ஸ்தலங்களை வந்து சுற்றி பார்க்கிற வாய்ப்பு ஏற்படும். உள்ளுணர்வுல ஒரு ஆன்மீக மலர்ச்சியை வந்து கண்டிப்பா அந்த பயிற்சியில நீங்க குரு பயிற்சியில நீங்க உணர்வீங்க. இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்கள் அந்த திருமண தடைகள்லாம் வந்து நீங்க புதிய வரன்கள் வந்து ஏற்படும். திருமண நிச்சயம் செய்திருந்தா கண்டிப்பா வாய்ப்புகளும் கூடி வரும். இதெல்லாம் 9ஆம் இடத்து தன்மையை வந்து விளக்குறது. உங்க வீட்டுல இருந்து அது 2ஆம் வீடான அந்த தனுஷ் வீடு, 2ஆம் வீடு அந்த குடும்பம் நிதி சார்ந்த இதுவா இருக்கிறதுனால உங்க 2ஆம் வீட்டு அதிபதியை வந்து 11ல வர்றதுனால கோண அடிப்படையில, திரிகோண அடிப்படையில அதனால நிதி சார்ந்த விஷயங்கள், வருமானம், லாபம் எல்லாமே அதிகரிப்பதாக இருக்கும். மொத்தத்துல பார்த்தா உங்களுக்கு 12 ராசிகளோட உங்களுக்கு சிறப்பான காலகட்டமா தான் இருக்கும் அந்த குரு பெயர்ச்சி. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு உச்சத்துல உங்க ராசிக்கு வருது. அதனால சிறப்பான காலகட்டம் தான், என்ஜாய் பண்ணுங்க. அது வந்து எப்படின்னா உங்களுடைய தசா புத்தி, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இன்னும் சிறப்புற்று இருந்தால் இன்னும் நல்ல பன்மடங்கு வந்து நல்ல பூம் பண்ணி கொடுக்கும். உங்க ராசி கட்டத்துல, உங்க பிறப்பு ராசியில வந்து லக்ன அடிப்படையில குரு வந்து மறைவு 3, 6, 8, 12 இருந்தாலோ இல்ல பாவகிரகங்கள் பார்வை இருந்தாலோ இதோட பலன் கொஞ்சம் தான் அது வெளிப்படுதா இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த பலன் உங்க நன்றாக உணரலாம். நீங்க பிறப்பு ஜாத அடிப்படை, தசாபுத்தி அடிப்படையில இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தெரிய வரும். அது பலன் நன்றாக நீங்க உணரலாம். இப்போ 5ஆம் பார்வையாக குரு உங்க வீட்டை பார்க்கறதுனால இந்த 5ஆம் பார்வையுடைய பலன்கள் எது மாதிரி இருக்குன்னா, உடல் மனம் சார்ந்த விஷயங்களை வந்து ரொம்ப ஆரோக்கியம் அதிகரிக்கும், மன வலிமை வந்து அதிகரிக்கும். ஏற்கனவே உள் மன உணர்ச்சி இருப்பவங்க தான் அதுல வந்து ஒரு சீரான நிலை இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், உடல்ல வந்து கண்டிப்பா ஒரு ஆரோக்கிய தனம் இருக்கும். அதனால வந்து ஒரு நேர்மறையான ஆற்றல் விஷயங்கள்ல வந்து தலைமை தங்குற தனம் ஏற்படும். 5ஆம் இடம்ன்றதுனால புத்திரஸ்தானம் என்று இருக்கிறதுனால பிள்ளைகளின் படிப்பு, குழந்தைகளின் ஆரோக்கியம், மாணவரின் கல்வி, புதிதாக கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து கர்ப்பம் தரித்தல், சந்தான பாக்கியம் கொண்ட ஸ்தானம் இருக்கிறதுனால இதெல்லாம் சுபத்தனம் கொண்டு இருக்கும். கிரியேட்டிவிட்டியான விஷயங்களை வந்து கலை, இலக்கியம், ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட்டு, இதுமாதிரி துறை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல கை கொடுப்பதாக இருக்கும். புதிய யோசனைகள் வந்து வெற்றி பெற சூழல் உண்டாகும். இதனால அதிர்ஷ்டம், புகழ், மரியாதை, கௌரவம் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும். இது வந்து முழுக்க உங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில இன்னும் அது வந்து பன்மடங்கு அதிகப்படுறதா இருக்கும். பொதுவாக வந்து கோல்சார பெயர்ச்சி என்றது ஒரு 20-30% தான் அது எடுத்துக்கொள்ளப்படும். உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில தான் அது தன்மை வந்து எப்படின்னு முழுதாக சொல்ல முடியும். அதனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல குரு மறைஞ்சிருந்து இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிதா நடக்கலன்னா அது பிறப்பு ஜாத அடிப்படையில ஏற்பட்ட அது இதுவா தான் இருக்கும். மற்றபடி வந்து இப்போ வர்றதுனால அதோட பலன் வந்து வெளிப்பட தானே இருக்கும். என்னதான் ஆடை அணிகள் எல்லாம் போட்டு ஒருத்தனால மிடுக்காம இதுவா இருந்து பாக்குறது நல்லா இருக்க மாதிரி இருந்து அவர் உடல்ல ஆயத்தடி பிரச்சனை இருந்ததா என்ன, அவர் ஆரோக்கியம் பாக்குறது பார்வைக்கு நல்லா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்தா என்னன்னு சொல்ல முடியும். இதே மாதிரிதான் பிறப்பு ஜாதகமும் நல்லா இருந்து இந்த வெளி தோற்றத்திலேயே வந்து அம்சமா இருந்ததுன்னா நல்ல ஒரு பூம் ஆகும். அதனால வந்து இந்த இது வந்து பயிற்சி வந்து பிறப்பு ஜாதகத்தோட தொடர்புடையதா இருந்தா நல்லா இன்னும் அதிகமான பலனை, தசாபுத்தி பலன் நல்லா இருந்தா இன்னும் நல்லா அருமையா இருக்கும். அதனால இந்த காலகட்டத்துல வந்து நீங்க வந்து குரு பகவானை வணங்குறது சிறப்பு. குரு பயிற்சி அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில பாத்தீங்கன்னா மே 26, 26 விடிகால ஏற்படுகிறது. திருக்கணித பஞ்சாங்க ஜூன் 2 ஏற்படுகிறது. கோவில் மட்டும் எல்லா ஜோதிடர்களும் வந்து திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் தான் இது பண்றாங்க. அதனால இதுக்கு அதுக்கு பார்த்தா ஒரு 5-6 நாள் தான் வித்தியாசம் இருக்கின்றது. கோயில்ல வந்து சிறப்பு வழிபாடு இதெல்லாம் வந்து அந்த மே 27 தேதியில நடக்கும். பொதுவாக வந்து ஜூன் 2 எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் வந்து இது. ஏன்னா திருக்கணிப்படி தான் எல்லா ஜோதிடர்களும் பார்க்கின்றார்கள். இந்த பயிற்சி இந்த அடிப்படையில நடக்குது. அதனால வந்து அன்றைய தேதியில வந்து நீங்க வந்து பிரபலமான கோயில் செல்வது உங்களால் முடிந்தால் செல்லலாம். இல்லைன்னா வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும்போது குரு பகவான் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வது சிறப்பு. அதாவது கும்பகோணத்திலிருந்து 17 கிலோமீட்டர்ல வந்து ஆலங்குடி என்ற ஒரு கிராமத்தை வலங்கைமான் தாலுக்கால திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு ஆலங்குடி அபத் சகாயஸ்வரர் கோயில். அது குரு பகவானுக்காக சிறப்பான அது கோயில். அன்றைய தேதியில வந்து சென்றால் சிறப்புல கூட்டம் அதிகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த வருடத்துல ஒவ்வொரு மாதம் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது சிறப்பு. அப்படி இல்லைன்னா வந்து திருவொற்றியூர் கோயில வந்து தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்கு, அங்கேயும் சென்று வழிபடலாம். இல்லைன்னா வந்து பக்கத்துல இருக்க தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு செல்லலாம். வியாழக்கிழமை வந்து இளம் மஞ்சள் ஆடை உடுத்திக் கொள்வது சிறப்பு. குருபவனை வணங்குவது சிறப்பு. எப்படிதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வந்து யோகமான காலமாக தான் இருக்கும். அந்த இது வந்து உங்க பிறப்பு ஜாத அடிப்படையில் இருந்தால் இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கும். அதனால் குருபவனை வணங்கி தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்படும் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தியான குருபவனை நான் வேண்டிக் கொள்கின்றேன். விருச்சிக ராசிக்காரர்கள் தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.
இக்காணொலி வந்து உங்க விருச்சிக ராசி கொண்டவர்களுடைய நட்பு வட்டத்தில் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.